Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஜீ தமிழில் நெக்ஸ்ட் ஒரு நியூ சீரியல் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இந்த சீரியல் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சீரியல்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருந்தா பார்த்திங்கன்னா நம்மளுமே அப்டேட் கொடுத்துருப்போம். பட் இது வந்து ஒரிஜினல் சீரியல் கிடையாது. ஸோ அதனால தான் நமக்குமே நியூஸ் வரல. சடனாக பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த சீரியலோட ப்ரொமோவை அஃபீஷியலாக ஜீ தமிழில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் இந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போலாம் ஜீ தமிழ் டப்டு சீரியல்ஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன, நானே வருவேன் சீரியல். இது வந்து ஒன் ஆஃப் த டப்டு சீரியல். இருந்தாலுமே இந்த சீரியலுக்கு அவ்வளவு ரசிகர்கள் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் டெலிகாஸ்ட் ஆனாலுமே 1.5+ ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கு. ஸோ லக்ஷ்மி கல்யாணம் சீரியலே சொல்லலாம். லேட் நைட்டு 10:30 டெலிகாஸ்ட் ஆகுது. அப்பயுமே 1.6+ ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நல்ல வரவேற்பு கிடைக்கும் தான் நீ பாதி நான் பாதி கொண்டு வந்தாங்க. பட் அதுக்கு டிஆர்பி கிடைக்கலன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொரு நியூ டப் சீரியல் கூடிய சீக்கிரம் ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இந்த சீரியலை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த கன்னடா சீரியல். கன்னடத்தில் இந்த சீரியலுக்கு சீதாராமா அப்படிங்கிற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த சீரியலோட ஷார்ட் அண்ட் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் மேன் இருப்பார், அவர் தான் ராமன். நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் உமன் இருப்பாங்க, அவங்க தான் சீதா. இவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் விஷன்ஸ் அவங்க லைஃப்பில் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் விதி எப்படி சீதா குழந்தை மூலமாக இவங்க 2 பேரும் சேர்க்குது அப்படிங்கிறது தான் இந்த சீரியல். இந்த சீரியலை தான் அப்படியே டப் பண்ணி ஜீ தமிழ் கூடிய சீக்கிரம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதே மாதிரி தான் ஜீ தெலுங்கும் பண்ணாங்க. சாயந்தரம் 5:30 டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் கிடச்சிது. ஜீ தமிழ் இப்போ இதை டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் 1 மணி ஸ்லாட்டில் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. தமிழில் ராமன் தேடிய சீத்தை அப்படிங்கிற மாதிரி டைட்டில் சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்கலாம் அந்த சீரியல் வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி பிடிக்குதுன்னு. இந்த சீரியலுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.